Hello engineers, welcome back to my channel. Continue another one example. So question enna appadina, find the value of a and b. A and b value கேட்கணும். f of x வந்து f is a continuous on minus infinity to plus infinity. f வந்து continuous mention பண்ணிட்டா minus infinity இருந்து plus infinity வரைக்கும். So அப்படி இருந்துச்சுன்னா a b ஓட வேல்யூ என்ன? இதெல்லாம் ஒரு ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இங்க இன்டர்வல் ஸ்பிளிட் ஆகிற இன்டர்வல் 2 and 3. இப்போ இந்த ரெண்டு பாயிண்ட்லயுமே கண்டினியூஸாக இருக்கும். அப்போ AB ஓட வேல்யூ என்ன? This is a questions. So நமக்கு ஜெனரலா தெரியும் f of x continuous. f of x is continuous at x is equal to a. So a என்ற பாயிண்ட்ல கண்டினியூஸா இருந்துச்சுன்னா கண்டிஷன் என்ன? லிமிட் x tends to a minus f of x equal to limit x tends to a plus f of x equal to limit x tends to a f of x. So இந்த மூணு கண்டிஷனுமே ஈக்குவலா இருந்துச்சுன்னா at a point x is equal to a ல f of x வந்து கண்டினியூஸா இருக்கும். So this is a basic conditions. இந்த கண்டிஷன்ஸ் இங்க அப்ளை பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் given function நம்ம கண்டிஷன் தகுந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிக்க போறோம். What is f of x? f of x என்னன்னா x power 3 minus 8 by x minus 2. So x less than 2 first conditions. Next ax power 3 minus bx plus 3. So இந்த இடத்துல 2 less than or equal to x. இது எப்படி எடுத்துக்கிறேன் அப்படின்னா x greater than 2 x equal to 2. So ரெண்டாச்சு ஸ்பிளிட் பண்ணிக்கிறேன். So 2 less than or equal to x x greater than 2 x equal to 2 எடுத்துக்கிறேன். So next x less than 3. Okay. So last இருக்கிறது 2x minus a plus b. So இங்க இருக்க கண்டிஷன் என்ன? x greater than or equal to 3 இருக்கா? அப்ப x greater than 3 x equal to 3 ன்னு எடுத்துக்கலாம். So given condition நம்மளுக்கு தகுந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிருக்கேன். ஓகேவா? So இப்போ இந்த கண்டிஷனை ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல நம்ம எதுல ஸ்விட்ச் பண்ணலாம்? 2 3 ஸ்விட்ச் பண்ண போறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்னப்போம்? at x is equal to 2. ஸோ இந்த பாயிண்ட் நான் எப்படி எடுக்கிறேன் அப்படின்னா given ஃபங்க்ஷன்ல இன்டர்வல் எங்க ஸ்பிளிட் ஆகுதோ அந்த பாயிண்ட் நம்ம எடுத்துக்கணும். ஓகேங்களா? ஸோ 2 இந்த பாயிண்ட்ல ஸ்பிளிட் ஆகும், 3 இந்த பாயிண்ட்ல ஸ்பிளிட் ஆகும். அப்போ ரெண்டு கண்டிஷன்ஸ் நம்ம அப்ளை பண்ணணும். நான் ஃபர்ஸ்ட் x is equal to 2 எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ரூல் என்ன? லிமிட் x tends to 2 minus f of x that's equal to. So 2 minus previous example சொல்லிருப்பேன் minus 2 ன்னு எடுக்க கூடாது. கிளியரா? 2 minus அப்படினா என்னன்னா x less than 2 ன்னு அர்த்தம். x less than 2 functions எங்க இருக்கு? இங்க இருக்கு. அது corresponding இருக்கிற term எடுத்துக்கணும். functions எடுத்துக்கணும். அப்ப limit x tends to 2 x power 3 minus 8 by x minus 2. கிளியரா? இப்போ லிமிட் வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா? ஸோ எக்ஸ்க்கு பதிலாக 2 சப்ஸ்டிட்யூட் பண்ணோம் அப்படின்னா 2 power 3 minus 8 by 2 minus 2. இப்போ 8 minus 8 by 2 minus 2. That means 0 by 0 ன்னு வரும். ஸோ 0 by 0னா indeterminate forms. indeterminate form மொத்தம் 7 இருக்கு. இந்த 7 ஃபார்மேஷன் வந்தால் லிமிட் எக்ஸிட் ஆகலைன்னு அர்த்தம். ஓகேங்களா? indeterminate form எடுத்துக்க முடியும், சொல்யூஷன் எடுத்துக்க முடியும். இப்போ this is indeterminate form. indeterminate form வந்துச்சுன்னா எல்லா ஹாஸ்பிட்டல் ரூல் நம்ம அப்ளை பண்ணுவோம். ஓகேவா? ஸோ எல்லா ஹாஸ்பிட்டல் ரூல் அப்ளை பண்ணும். இது நீங்க ப்ரீவியஸ் கிளாஸ்ல படிச்சிருப்பீங்க. எல்லா ஹாஸ்பிட்டல் ரூல் அப்படின்னா என்னன்னா given term ஒன் டைம் டெரிவேஷன் பண்றதா எல்லா ஹாஸ்பிட்டல் ரூல். indeterminate form வரும், அதுக்கப்புறம் ஒன் டைம் டெரிவேஷன் பண்றதா எல்லா ஹாஸ்பிட்டல் ரூல். அப்போ இதை டெரிவேஷன் பண்ணீங்க அப்படின்னா லிமிட் x tends to 2 x power 3 டெரிவேஷன் பண்ணோம் அப்படின்னா 3x ஸ்கொயர். கான்ஸ்டன்ட் டேர்ம் டெரிவேஷன் பண்ணோம்னா 0. ஸோ x டெரிவேஷன் பண்ணீங்க அப்படின்னா 1. அகைன் கான்ஸ்டன்ட் டேர்ம் டெரிவேஷன் பண்ணா 0. ஓகேவா? ஸோ இந்த பிளேஸ்ல லிமிட் எக்ஸ் லிமிட்ன்ற பிளேஸ்ல u by v மெத்தட் அப்ளை பண்ணக்கூடாது. ஓகேவா? u by v மெத்தட் டெரிவேட்டிவ் மெத்தட் அப்ளை பண்ணக்கூடாது. ஓகேவா? ஒன்லி நியூமரேட்டர் தனியா டினாமினேட்டர் தனியா நம்ம நார்மலா டெரிவேஷன் பண்ணா போதும். ஓகேவா? ஸோ இப்போ வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா? இப்போ அகைன் லிமிட் சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. 3 into 2 power 2 by 1 3 into 4 that's equal to 12. அப்ப லிமிட் x tends to 2 minus f of x ஓட வேல்யூ என்னது? 12. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடோட வேல்யூ 12 நமக்கு வருது. கிளியரா? So next I cancel limit. I cancel limit என்ன?
limit x tends to 2 plus f of x. Okay, so 2 plus அப்ப என்னன்னா x greater than 2 னு எடுத்துக்கும். Okay, 2 plus னா x greater than 2. so இங்க எங்க greater than 2 இருக்கு, இங்க இருக்கு. இது corresponding இருக்கிற ஃபங்க்ஷன் நம்ம எடுத்துக்கணும். அப்ப லிமிட் x tends to 2 ax power 3 minus bx plus 3. ஓகேவா? இப்போ லிமிட் சப்ஸ்டிட் பண்ணலாமா? x க்கு பதிலா லிமிட் சப்ஸ்டிட் பண்ணீங்க அப்படின்னா a 2 power 3 minus b 2 plus 3. Finally, limit x tends to 2 plus f of x equal to 2 power 3 na 8. அப்போ 8a minus 2b plus 3 னு வரும். Clear? இப்போ இந்ததும் I cancel ஓட லிமிட்டோட வேல்யூ. Okay. So third conditions. So third conditions என்ன? Limit x tends to 2f of x. So plus minus எதுவுமே கொடுக்கல, என்ன எடுத்துக்கலாம், x is equal to 2 ஓட functions இருக்கும். So this is x is equal to 2. So அது corresponding இருக்கிற function எடுத்துக்கணும். அப்போ limit x tends to 2 ax power 3 minus bx plus 3. வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணலாமா? again அதே சேம் a 2 power 3 minus b into 2 plus 3. Finally, limit x tends to 2 f of x is equal to 8a minus 2b plus 3 னு வரும். So this is the final value. மூணு conditions apply பண்ணாமா? மூணு conditionையும் equal எடுத்துக்கலாமா? So equal எடுக்கலாமா? As per rule, f of x continuous at x is equal to 2 அப்படி எடுத்தோம் அப்படின்னா ஃபார்முலா என்னது? லிமிட் x tends to 2 minus f of x limit x tends to 2 plus f of x equal limit x tends to 2f of x equal ஆர். ஓகேவா? இப்போ 2 minus f of x ஓட வேல்யூ என்ன ஃபைண்ட் பண்ணோம்? 12 னு கண்டுபிடிச்சோம். நெக்ஸ்ட் 2 plus f of x ஓட வேல்யூ என்ன எடுத்தோங்க? 8a minus 2b plus 3 னு எடுத்தோம். ஸோ நெக்ஸ்ட் 2f of x, x tends to 2f of x க்கும் சேம் 8a minus 2b plus 3 னு எடுத்துக்கிறேன். இப்போ இந்த ரெண்டு டேர்ம் ஈக்குவலாக எடுத்தோம் அப்படின்னா 12 equal to 8a minus 2b plus 3 னு வரும். ஓகேங்களா? இந்த plus 3 ஈக்குவலுக்கு இந்த பக்கம் கொண்டு வந்துடுறேன். இப்போ 8a minus 2b equal to 12 minus 3, 8a minus 2b equal to 9 வரும். Okay, so this is equation number 1. Clear? So first conditions, அதாவது first pointல நம்ம substitute பண்ணிருக்கோம். Next point. So next point என்ன இருக்கு? Next எந்த pointல split ஆகுது? 3 என்ற pointல split ஆகுது. அப்ப at x is equal to 3 ல எடுத்துக்கிறேன். So first limit x tends to 3 minus f of x ஓட functions. So 3 minus என்ன சொல்லியிருக்கோம்? x less than 3 ஓட conditions எடுக்கணும். So இங்க எங்க less than 3 இருக்கு? This is less than 3 corresponding functions எடுத்துக்கோம். இப்போ limit x tends to 3 ax power 3 minus bx plus 3. வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணலாமா? x க்கு பதிலா வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா a 3 power 3 minus b 3 plus 3 னு எடுத்துக்கலாம். Finally, limit x tends to 3 minus f of x equal to, so 3 power 3 na 27a minus 3b plus 3 னு எடுத்துக்கலாம். Clear? Right hand side. So right hand side என்ன வரும்? Limit x tends to 3 plus f of x னு எடுப்போம். So 3 plus na என்ன அர்த்தம்? x greater than 3 னு எடுத்துக்கோம். So இங்க எங்க greater than 3? This is x greater than 3. So corresponding இருக்கிற functions. So limit x tends to 3 2x minus a plus b. Value switch பண்ணலாமா? 2 into 3 minus a plus limit x tends to 3 plus f of x equal to 6 minus a plus b. This is the answer. Okay, so next final conditions, limit x tends to 3
f of x. So 3 means x is equal to 3. So x is equal to 3, this is corresponding functions எடுத்துக்கோங்க. Limit x tends to 3, 2x minus a plus b. Value switch பண்ணா 2 into 3 minus a plus b ன்னு வரும். இப்போ limit x tends to 3, f of x is equal to 6 minus a plus b. This is the value. Okay. இப்போ conditions apply பண்ணலாம். f of x is continuous at x is equal to 3. So x is equal to 3 ல continuous இருந்துச்சுன்னா ஃபார்முலா என்ன? limit x tends to 3 minus f of x limit x tends to 3 plus f of x limit x tends to 3 f of x equal ஆகும். இப்போ இதோட வேல்யூ எடுக்கலாமா? x tends to 3 minus f of x. ஸோ அதோட வேல்யூ என்ன அப்படின்னா 27a minus 3b plus 3. This is the value. Next 3 plus f of x. This is the value வந்து 6 minus a plus b. Next x tends to 3f of x. 6 minus a plus b. Okay. So இந்த ரெண்டு டேர்ம் எடுத்துக்கிறேன். 27a minus 3b plus 3 equal to 6 minus a plus b. Okay. 27a minus 3b plus a minus b equal to 6 minus 3. Okay. So minus a plus a ன்னு வரும், plus b minus b ன்னு வரும். இங்க இருக்க plus 3 இந்த சைடு minus 3 ன்னு வரும். இது சால்வ் பண்ணலாமா? 27a a add பண்ணீங்கன்னா 28a minus 3b minus b minus 4b equal to 6 minus 3 3 ன்னு வரும். Okay, this is the answer. 28a minus 4b equal to 3. Okay, this is the equation number 2. Already first equation find பண்ணிருப்போம். இப்போ இது second equation. இப்போ இந்த ரெண்டு equationையும் solve பண்ணணும். So from 1 and 2. So first equation என்ன? Already find பண்ணது 8a minus 2b equal to 9. Second equations 28a minus 4b equal to 3. So இப்போ இந்த ரெண்டு equationையும் கால்சில நம்ம சால்வ் பண்ணணும். ஓகே, ஸோ கால்சில சால்வ் பண்றதுக்கு முன்னாடி இது வந்து 2 unknown வேரியபிள், அதை ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணுங்க. நெக்ஸ்ட் இது கால்சில இந்த ஃபர்ஸ்ட் நம்பரை a1 b1 c1 எடுத்துக்கோங்க. இது செகண்ட் a2 b2 c2. இப்போ இந்த கோஎஃபிஷியன்ட்ஸ் தான் கால்சில சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். கிளியரா? ஸோ கால்குலேட்டர் எடுத்துக்கோங்க. கால்குலேட்டர் எடுத்தோடனே ஃபர்ஸ்ட் கண்டிஷன்ஸ் என்ன அப்படின்னா ரீசெட் பண்ணணும். ஷிஃப்ட் அமுக்கி மோட அமுக்கணும்னு ஆல் காட்டும். ஆல்ல 3 கொடுத்துட்டு ஈக்குவல். ஓகே, ஸோ அகைன் ஈக்குவல். ஃபர்ஸ்ட் ரீசெட் பண்ணணும். ரீசெட் பண்ணதுக்கு அப்புறம் மோட 3 டைம்ஸ் கிளிக் பண்ணணும். ஈக்குவேஷன்ல 1. ஸோ 1 கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் unknown 2 கிளிக் பண்ணுங்க. ஸோ 2 கிளிக் பண்ணா a1. கொஸ்டின்ல a1ஓட கோஎஃபிஷியன்ட்ஸ் 8 ஈக்குவல். b1ஓட கோஎஃபிஷியன்ட்ஸ் -2 ஈக்குவல். c1ஓட கோஎஃபிஷியன்ட்ஸ் 9 ஈக்குவல். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் a2ஓட கோஎஃபிஷியன்ட்ஸ் 28 ஈக்குவல். b2ஓட கோஎஃபிஷியன்ட்ஸ் -4 ஈக்குவல். c2ஓட கோஎஃபிஷியன்ட்ஸ் 3 ஈக்குவல் கொடுத்தோம் அப்படின்னா எக்ஸோட வேல்யூ கிடைக்கும். எக்ஸோட வேல்யூ -1.5. ஸோ பாயிண்ட்லேயே எழுதலாம் அல்லது ஃப்ராக்ஷன் எழுதணும்னா ஷிஃப்ட் அமுக்கி ஏபி பை சி அமுக்குனீங்கன்னா -5/4. ஸோ அப்போ ஏவோட வேல்யூ -5/4. அகெயின் ஈக்குவல் கொடுங்க. ஈக்குவல் கொடுத்தோம்னா -9.5 கிடைக்கும். ஷிஃப்ட் அமுக்கி ஏபி அமுக்கணும்னா பியோட வேல்யூ -19/2. ஓகேவா? So this is the answer. A oda value -5/4, B oda value -19/2. ஓகேங்களா? So this is the AB value. AB oda value. So இந்த மாதிரி கண்டினியூஸ் கொடுத்தாங்கன்னா நம்ம வேல்யூ சப்ஸ்ட் பண்ணி ஃபைண்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கு உடனுக்குடன் ஒரு அப்டேட் கிடைக்கும். தேங்க்யூ. அனதர் வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.